Good afternoon, children. Light energy. Activity 11.6. Imagine it is 8 o'clock at night. You are busy with your homework. Your father is calling you. Someone is at the door and the phone is ringing. All at once. Suddenly, there is a power cut. ஸோ ஜஸ்ட் இமேஜினேஷன் நீங்கள் நைட் 8 o'clock ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்கள் ஃபாதர் உங்களை கூப்பிட்றாரு. அதே சேம் டைமில் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்குது. ஸோ சடனாக பவர் கட் ஆகிடுது. வாட் வில் யூ டூ ஃபஸ்ட்? ஒய்? ஸோ நீங்கள் எதை ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க, ஏன்? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், ஹவு டிட் த பவர் கட் மேக் யூ ஃபீல்? பவர் கட் ஆகும்போது நீங்கள் அது எப்படி உங்களை நீங்கள் எப்படி அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், would you like to live in the dark? ஸோ டார்க்கான பிளேஸில் நீங்கள் வாழ விரும்புவீங்களா? எஸ் ஆர் நோ டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், லைட் எனர்ஜி இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தட் ஹெல்ப்ஸ் அஸ் see things around us. Without light we cannot see anything. ஸோ லைட் எனர்ஜி இஸ் ஆல்சோ a type of energy. ஸோ அது எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ லைட் இல்லாமல் நம்ம எதையுமே பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், list 4 sources of light in your daily life. So 4 sources. So sources mean from where we get it. So light கொடுக்குற அந்த 4 sources you have to write it here. Next one, the sun is the major source of heat and light energy for life on earth. So sun will give light and heat energy. ஸோ நம்ம லைஃப்க்கு தேவையான அந்த சன்கிட்ட இருந்து ஹீட் எனர்ஜியும் லைட் எனர்ஜியும் ரெண்டுமே கிடைக்குது. ஸோ த ஃபுட் வி ஈட், த பெட்ரோல் வி ஃபில் இன் அவர் வெஹிக்கல்ஸ் அண்ட் ஈவன் த எலக்ட்ரிசிட்டி தட் லைட்ஸ் அப் அவர் ஹவுசஸ் கேன் பி இன்டைரக்ட்லி லிங்க் டு த சன். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, பெட்ரோல், வெஹிக்கல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பெட்ரோல், இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே இன்டைரக்டாக சன்னோட லிங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 11.8. Imagine there is no sun for a day. How will the world around you look? Describe it. So just imagination, sun இல்லை ஒரு நாளைக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வேர்ல்டு எப்படி இருக்கும் அதை நீங்கள் இங்கே டிஸ்கிரைப் பண்ணணும். You have to write it here. Next, electrical energy. What is the common among the given images? Activity 11.9. So here given 3 objects, fan, bulb, television. ஸோ இது மூணுத்துக்கும் என்ன காமனாக இருக்குன்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ these 3 device function with the help of electricity. ஸோ இது மூணுமே எலக்ட்ரிசிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், have you noticed that the objects given in activity 11.9 do not function until they are plugged into an electrical socket? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டில் நம்ம ப்ளக் பண்ணாமல் அது ஒர்க் ஆகுமான்னு கேட்குறாங்க. நோ, because these device need electrical energy to function. இந்த devices எல்லாமே அது ஃபங்க்ஷன் ஆக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேணும். they get their energy from power station through electrical lines and cables. ஸோ இதுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து கிடைக்குதுன்னா பவர் ஸ்டேஷன்ஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ பவர் ஸ்டேஷன் மீன்ஸ் எங்கே அந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடம் தான் பவர் ஸ்டேஷன்ஸ். ஸோ அந்த பவர் ஸ்டேஷன்ல அந்த லைன்ஸ் நமக்கு எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதுன்னா த்ரூ த எலக்ட்ரிக் லைன்ஸ் அண்ட் கேபிள்ஸ் மூலமாக கிடைக்குது. ஸோ டிட் யூ நோ தட் எ ரிமோட் இஸ் ஆல்சோ எ எலக்ட்ரிக்கல் டிவைஸ்? ரிமோட்ன்றது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸான்னு கேட்குறாங்க. ஸோ ரிமோட் நீட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டூ. ஸோ ரிமோட்டுக்கும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேணும். வி நோ தட் ரிமோட் ஆர் நாட் பிளக்ட் இன் டு சாக்கெட். அது பிளக் பண்ணுறது நம்ம சாக்கெட்டில் பிளக் பண்ணுறது கிடையாது. ஹவு டு தே கெட் எனர்ஜி ஃப்ரம்? அப்புறம் எப்படி அதுக்கு எனர்ஜி கிடைக்குது? Because that remote have battery, that battery store electrical energy. ஓகேவா? ஸோ a battery is a common source of electrical energy. பேட்டரின்றது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட ஒரு காமனான சோர்ஸ். ஸோ devices such as remote use the electrical energy from batteries to function. ஸோ இந்த ரிமோட் மாதிரி சில ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஆகுனா அந்த பேட்டரியில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், the electrical heel is a live battery that can deliver deadly shock. It has organs that generates electricity strong enough to kill other fishes. ஸோ எலக்ட்ரிக் eel அப்படின்ற ஒரு ஃபிஷ் அதனுடைய பாடியில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு பண்ணுற ஒரு ஆர்கன் இருக்குது. ஸோ அந்த ஆர்கன்ஸ் மூலமாக அது என்ன பண்ண வேறு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் இல்லை ஃபிஷ்ஷோ அதை டச் பண்ணும்போது அது மூலமாக என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அது அந்த அனிமல்ஸை கொல்ற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவிட்டி 11.10. So list 4 devices that get their energy from batteries.
ஸோ பேட்ரிஸ்லேருந்து எனர்ஜியை எடுத்துக்கிற 4 டிவைசஸ். ஸோ பேட்ரி மூலமாக எனர்ஜி கிடைக்கிற அந்த 4 டிவைசஸை நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் சவுண்ட் எனர்ஜி. 11.11 activity. Imagine you are in a crowded market. List the different sounds you would hear. So just imagine நீங்கள் வந்து ஒரு க்ரௌடான ஒரு மார்க்கெட்டில் இருக்கிறீங்க. அப்போ என்னென்ன சவுண்ட்ஸை நீங்கள் கேட்பீங்க அதைங்க ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட், சவுண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தட் கேன் பி ஹியர்ட். ஸோ சவுண்டுன்றதும் ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி, அதை நம்மளால் கேட்க தான் முடியும். இட் கேன் பி ஹேஸ் லவுட் ஆஸ் எ தண்டர். அது ரொம்ப சத்தமாக பெரிய சவுண்டாக இருக்கலாம், லைக் எ தண்டர், இடி மாதிரி பெரிய சவுண்டாகவும் இருக்கலாம். ஆர் as soft as a whisper. அது ரொம்ப சாஃப்டாக, விஸ்பர் மீன்ஸ் நம்ம மெதுவாக பேசுகிறோம் இல்லையா, ரகசியமாக பேசுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப மென்மையாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் தட் இஸ் சவுண்ட். we hear or use different sounds in our daily life. ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஹியர் பண்ணுற யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹார்ன், ஸ்பீச், ரிங்டோன், பார்க், மியூசிக், ஸ்கூல் பெல். ஸோ இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற இல்லை கேட்குற சவுண்ட்ஸ். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட் தட் 11.8 activity and send to me. Thank you children.